தமிழ்நாட்டில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த ஆட்சியில் யார் வருவார்கள் யார் போவார்கள் என்றாலும் எதுவாக இருந்தாலும் இந்த குழப்பங்கள் எல்லாம் எந்த குழப்பமும், அதாவது எந்த விதமான குழப்பங்கள் எல்லா ஸ்திரமற்றமே இருக்கிறதுனால் குரு பார்வை, குருவுடைய அனுகூலம் அதிகமாக, தொகுதியை வென்றவர்களுக்கு குரு புத்தி நடப்பது, இதெல்லாம் பார்த்துக்கொள்வது அவர்களுக்கு எப்பொழுதும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் யாருடைய தமிழ்நாட்டில் புதிய ஆட்சிகள் வந்தாலும் இந்த காலகட்டம் தாண்டுகின்ற வரையில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்கிறேன். யாராக இருந்தாலும் அடுத்த ஜனவரி மாதம் வரை தமிழ்நாடு அரசியல் பெரிய பிரச்சனைகள், பெரிய கலைபரமாக தான் இருக்கும். அது மாறக்கூடிய அளவுக்கு வரக்கூடியவர்கள் மிக மிக பொறுமையாக இருப்பதும், ஸ்திரமற்ற தன்மைகள் ஏற்படுவதும், நிறைய பிரச்சனைகள் இருப்பதும், வழக்குகள் மற்ற விஷயங்களிலெல்லாம் அல்லோலப்படக்கூடிய அமைப்புகள் காணப்படுவதும், எல்லாவற்றிலும் கூடி பேசி கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் விஷயத்தில் எல்லா தலைவர்களும் கவனமாக இருப்பதும், ஏனென்றால் எல்லாமே இந்த கடகத்தில் வரக்கூடிய குரு பார்வை, ஸ்தான பலங்கள் இதெல்லாம் ஸ்திரமற்று ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் காணப்படுவதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே ஜனவரி மாதம் 28/1/2027 வரை தமிழ்நாடு அரசியல் எப்பொழுதும் ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் சரி, அது வராமல் போனாலும் சரி, கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்கிறேன். அதனால் எல்லோரும் பொறுமை காப்பதும், அதுக்கப்புறமா ஸ்திரமாக எல்லாமே படிப்படியாக மாறி நல்ல விதத்தில் போகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எனவே பொறுமை தான் மிக மிக உன்னதமான பலமாக காணப்படும். அவசரகதி, அவசரப்படுதல் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நிதானமாக இருந்தால் தானாக கிடைக்கும். சிலருடைய அவசரம், ஆஸ்வாசம், அதிகமான தப்பாக செய்வது, அவசரப்படுவது எல்லாமே பொறுமை காட்டினால் நிறைய விஷயங்கள் நன்றாக வரும். இல்லையென்றால் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஆளக்கூடியவர்கள், ஜெயித்தவர்கள் எல்லோரும் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காலகட்டம் தமிழ்நாடு மட்டுமல்ல, கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்துவார்.